வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உலகம் முழுவதும் யாருக்குள்ள இருக்குன்னா எல்லாமே பொல்லாங்கனுக்குள்ள தான் கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை அளிப்பதற்காக இந்த எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலக கல்வியில நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாம வளர்ச்சி என்ன செய்யப்படுதுன்னு சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல அந்த பாடத்தான் போதிக்கிறான். ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி போற வரைக்குமே அங்கே போதிக்கப்படக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் ஒருவர் இல்லை. நாம் எப்படி இந்த உலகத்துல வந்திருக்கிறோம்னா பரிணாம வளர்ச்சி. மனுஷர்கள் எங்க இருந்து வந்துக்கிறாங்கன்னா குரங்குல இருந்து வந்துக்கிறாங்க. நாமள யாருடைய சந்ததியார்? குரங்கின் சந்ததியார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் இதை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறான். 8 மணி நேரம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் இதான் படிக்கிறான், உலக கல்வி தான் படிக்கிறான். அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் போதிக்கிறோமா? எந்த வார்த்தையை அவங்க அதிகமா கேட்பாங்க? உலக கல்வியில என்ன கற்றுக் கொடுக்கப்படுதோ அதற்கு தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் எதை விட்டு விலகி போயிடுவாங்க? தேவனை விட்டு என்ன ஆயிடுவாங்க? விலகி போயிடுவாங்க. நீ எந்த ஜீவராசியை பார்த்தாலும் எப்படி உண்டானது? எல்லாம் பரிணாம வளர்ச்சி. உலகத்தை நம்ம பார்க்கிறோம், எல்லாமே எப்படிதான் இருக்குங்க? எல்லாமே நேர்த்தியா தான் இருக்கு. மனுஷர்களை பார்க்கிறோம், மிருகங்களை பார்க்கிறோம், ஊரும் பிராணிகளை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம். எல்லாமே எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு? எல்லாமே நேர்த்தியா உண்டாக்கப்படும். அப்ப இது அப்படிலாம் கிடையாது. இது உண்டாக்கினவர் யாருமே இல்லை, இது அதுவா உண்டாச்சு. ஏன் அப்படி சொல்றாங்க? நம்முடைய விசுவாசத்தை அழித்து போட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை என்ன செய்யணும்? அழித்து போட வேண்டும். கல்வி அவசியம்தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி அவசியம்தான். ஆனா ஆத்மாவை அழித்து போடக்கூடிய கல்வி நமக்கு தேவையா? ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பரிணாம வளர்ச்சி குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பரிணாம வளர்ச்சியை நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அதற்கான பதில் அவங்க என்ன செஞ்சிடணுங்க? எழுதிடணும். எழுதிட்டு அதோட என்ன செஞ்சிடணும்? அதை விட்டுறணும். தொடர்ந்து எந்த உபதேசத்தை அவர்கள் கேட்க வேண்டும்? கர்த்தருடைய உபதேசத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு அறிவியல் சொல்றாங்க இல்லைங்களா? அறிவியல் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படின்றாங்க. தேவனுடைய பார்வையிலே இந்த அறிவியல் இருக்கிறவங்க ஞானிகள், இவங்க தேவனுடைய பார்வை என்னவா இருப்பாங்க? விஞ்ஞானிகள்லாம் மூடர்கள் தான் அவங்க எல்லாருமே, பைத்தியக்காரர்கள். ஞானிகள் என்று சொல்லியும் தங்களை எப்படி அவங்க காமிச்சுக்கிறாங்க? பைத்தியக்காரர்கள்ன்றாங்க. தேவன் அப்படிதான் சொல்றார், பைத்தியக்காரர்கள். அப்ப இந்த அறிவியல் என்பது என்னவா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகுன்ற. அப்ப ஞானம் சொல்றாரு, கிரேக்க வேதாந்தத்துல என்ன இருக்குன்னா அறிவியல். அறிவியல் கிரேக்க வேதாந்தத்துல என்ன இருக்குன்னா அறிவியல். அறிவியல் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள். அறிவியல்ல சொல்லப்படக்கூடிய கொள்கைகள் எல்லாம் எப்படிப்பட்டது? எல்லாமே விபரீதமான. அது நம்முடைய ஆத்மாவை அழித்து போடக்கூடியது. அறிவியல்ல ஒரு பூவை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூவுக்குள்ள என்ன இருக்கு? அந்த பூனுடைய வாசம் எப்படி வருது? அது எப்படி அந்த பூ வளர்ந்து எப்படி மலருது? இதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பூ எப்படி வளருதுன்னா இதுல வாசனை எப்படி வருதுன்னா இந்த திரவம் இதுல இருக்கு, அதனால இந்த வாசனை வருது. பாருங்க, மல்லிகைப்பூ, ரோஜா பூக்களை நம்ம எடுத்துட்டோம்னா அதோடைய மனங்கள்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே வித்தியாசமான மனங்களா இருக்கும். இதான் அதுவா வந்துருமா? உண்டாக்கின ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா? அப்ப எல்லாமே தேவன் படைத்ததான், எல்லாமே தேவனுடைய சிருஷ்டிப்பு தான். இன்னைக்கு உலகத்துல முக்கியமானதாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி தான். தண்ணி எப்படி கிடைக்குது நமக்கு? மழை. அப்ப மழை பொழியறனால நமக்கு என்ன கிடைக்குது? தண்ணீர் கிடைக்குது. தேவன் வானத்தை அடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தேசமே என்ன ஆயிருங்க?
தண்ணி இல்லாம தேசம் என்ன ஆயிரும்? பஞ்சம், பசி, பட்டினின்னு அழிஞ்சே போயிடும். மழை எப்படி உண்டாக்குது? சயின்ஸ் என்ன சொல்றாங்க? பூமி வெப்பமடைந்து நீர்நிலைகள், ஆறு, குளங்கள், கடல் எல்லாமே என்ன ஆகுதுங்க? தண்ணி வெப்பமடைந்து அப்படியே ஆவி என்ன செய்யுதுங்க? மேல போகுது. ஆவி என்ன ஆயிருது? நீர்த்துளியாகி அது ஒரு மேகம் என்ன ஆயிருதுங்க? மாறிடுது. அப்ப என்ன ஆகுது? அங்கிருந்து நமக்கு மழை பெய்யுது. அறிவியல் சொல்லக்கூடிய ஞானம் இதுதான். பூமியிலிருந்து தண்ணி ஆவியாகி மேல போய் அது மேகமாகி அங்கிருந்து குளிர்ந்து என்ன ஆகுதுங்க? மழையா கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதுவா நடக்குமா? வசனத்தை பாருங்க. எரேமியா புஸ்தகம் 14 அதிகாரம் 22 வசனத்துல, புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழையை வருஷிக்க பண்ண தக்கவர்கள் உண்டோ? நீ எவ்வளவு கடவுளை வச்சு வணங்குறீங்களே, அந்த கடவுளால் மழையை பெய்ய வைக்க முடியுமான்னு தேவன் கேட்கிறார். மழையை பெய்ய வைக்கிறது யாரு? அவர் சொல்ல பாருங்க, அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? தேவன் கேள்வி கேட்கிறார். உங்கள் தேவர்கள் வானத்திலிருந்து மழையை கொடுக்க முடியுமோ? அல்லது வானம் அதுவா மழையை கொடுக்குமா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்ல பாருங்க, கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நீர் அல்லவா அதை செய்கிறவர். மழையை கொடுக்கிறது யாரு? தேவன் தான் மழையை கொடுக்கிறார். அப்படி ஸ்கூல்ல என்ன போதிக்கிறாங்க? நீராவி மேல போய் அதை குளிர்ந்து அகந்து என்ன கொட்டுதுங்க? மழையா கொட்டுது. அதுவா கொட்டுமான்னு தேவன் கேட்கிறார். வானத்துல இருந்து அதுவா கொட்டுமா? தேவன் சொல்றார் பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நீர் அல்லவா அதை செய்கிறவர். தேவன் தான் அதை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அது நல்லதுதான். தேவன் ஒருத்தருக்கான்னு விசுவாசிக்கிறோம். அந்த தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோம். மழையை பெய்ய பண்றாரு, இடியை அனுப்புறாரு, மின்னலை தோன்ற பண்றாரு, இதெல்லாம் விசுவாசிக்கிறோமா? 2 மேகம் அப்படி மோதும் போது மின்னல் வருதுன்றான். அப்படிதான் சயின்ஸ் சொல்லுது. மின்னல் வருது. அப்படி மோதும் போது ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வு தான் என்ன? இடி. தேவன் சொல்றாரு, நான் என் பண்டக சாலையில் இருந்ததை என்ன செய்யறேன்? புறப்பட பண்ணுகிறேன்னு சொல்றேன். இடி முழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யார்? மின்னலை அனுப்புகிறவர் யார்? மழையை பெய்ய பண்ணுகிறவர் யார்? எரேமியா சொல்றாரு, நீர் அல்லவா அதை செய்கிறவர். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவா. தேவனாகிய கர்த்தர்னு என்ன அர்த்தம்? சிருஷ்டிகரும் ஆளக்கூடியவருமாய் இருக்கிற நீர். சிருஷ்டித்தவரே அவர் தான். மழை அதுவெல்லாம் பெய்யாது. வேற எந்த தேவர்களும் மழையை வருஷிக்க பண்ண முடியாது. அதை செய்யறது யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏன் அவர் இந்த மழையை பெய்ய பண்றாரு? அதுலயும் சொல்ல பாருங்க, தேவரீர் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணினேன். மனுஷனுக்கு எப்பொழுது என்ன தேவை என்பதை தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. அந்தந்த காலகட்டத்தில் என்ன கொடுக்கிறாருங்க? அதெல்லாம் வெயில் காலகட்டத்துல வெயில கொடுக்கிறாரு, மழை காலகட்டத்துல மழையை கொடுக்கிறாரு, காற்று அடிக்கூடிய காலகட்டத்துல காற்றை கொடுக்கிறாரு, குளிர் காலகட்டத்துல குளிரை கொடுக்கிறாரு. கொடுக்கிறது யாரு? தேவனாகிய கர்த்தராகிய இருக்கிற நீர் அல்லவா இதை செய்கிறவர். பாருங்க, நான் வேத வாக்கியத்தை நாம் முழுமையா நம்பலாம், தேவனை முழுமையா நம்பலாம். ஏன்? வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு, தேவனால கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி மழை பொழிகிறது என்று சொல்லி வருகிறது என்று சொல்லி வேத வாக்கியத்திலே ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. அறிவியல்ல கண்டுபிடிக்கிறாங்க, இங்க இருந்து தண்ணி மேல போகுது ஆவியாகி, அதுக்கப்புறம் அங்க போய் குளிர்ந்து அங்கிருந்து மழையா கொட்டுதுன்றான். வேத வாக்கியத்தை ஏன் நம்ம நம்புறோம்னு சொன்னோம்னா, அது தேவனுடைய வார்த்தை. சிருஷ்டிகருக்கு தான் தெரியும் மழை எப்படி பெய்யும். யாருக்கு தான் தெரியுங்க? சிருஷ்டிகருக்கு தான் தெரியும் எப்படி பெய்யும் மழை. சொல்ல பாருங்க, எரேமியா புஸ்தகம் 10 அதிகாரம் 12-13 பாருங்க. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி
பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அண்ட சராசரங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துது. பூமியை எப்படி உண்டாக்கி இருக்காரு பாருங்க, தம்முடைய வல்லமையினால். பூமி எப்படி உண்டாக்கி இருக்காரு? வல்லமையினால், ஞானத்தினால் படைத்து வானத்தை எப்படி படைச்சுக்கிறார் பாத்தீங்களா? தம்முடைய அறிவினால் விரித்தான்னு சொல்லணும். பூமியை உண்டாக்கி இருக்கிறாரு, வானத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க? பிரிச்சுக்கிறார் தம்முடைய அறிவினால். 13 வசனம் பாருங்க. அவர் சத்தம் விடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எப்படி அதை உண்டாக்குறார் தேவன்? அவர் சொல்ல பாத்தீங்களா, வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. தேவன் தண்ணியை மேகத்துல தேவன் தண்ணியை கட்டி வச்சுக்கிறார். ஒரு வேத வாக்கியத்துல சொல்லுவாரு, அந்த தண்ணி கட்டி வச்சுக்கிறாங்க மேகத்துல, அது ஒருபோதும் கிழிந்து விழாதுன்னு சொல்லுவேன். அவ்வளவு தண்ணி மேகத்துல என்ன பண்ணிக்காருங்க? கட்டி வச்சுக்கிறாங்க. அது ஒருபோதும் என்னாகாதுங்க? கிழிஞ்சு அப்படி கொட்டாது, தேவனுடைய சித்தம் இல்லாமல். மேக வெடிப்புன்றாங்க இல்லைங்களா, அது அப்படி கிழிஞ்சு கொட்டுது இல்லைங்களா? யாரால் அதெல்லாம் செய்ய முடியும்? தேவனால். மேக வெடிப்பு அப்படியே தண்ணி கீழே கொட்டுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் யாரு? தேவன். சொல்ல பாருங்க, மழையுடனே மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். மழையை பெய்ய பண்றது யாரு? தேவன். அப்ப தண்ணி இருக்கக்கூடிய மேகம் இருக்குதா பாருங்க, வெறுமையான மேகம் இருக்குது. நம்ம மேல பாக்குறோம் இல்லைங்களா, இதெல்லாம் எப்படிப்பட்ட மேகம்? வெறுமையான மேகம். தண்ணீர் உள்ள மேகம் எப்படி இருக்கும்? அது கருமையா இருக்கும். எப்படி இருக்குங்க? கருமையான மேகம் தான் என்ன மேகம்? தண்ணீர் உள்ள மேகம். தேவன் வச்சுக்கிறார். சங்கீத புஸ்தகம் 135 சங்கீதம் 7 வசனம் பாருங்க. அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து புறப்பட பண்ணினார். மழையுடன் மின்னலையும் உண்டாக்குகிறார். உண்டு பண்றது யாருங்க? தேவன் தான் உண்டு பண்றாரு. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? எல்லாம் அதுவா நடக்கும்ன்றாங்க. அதுவா நடக்குமா? வானம் சும்மா மழையை பெய்யுமா? செய்யறது யாருங்க? தேவனாகிய கர்த்தர். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. பாருங்க, சாமுவேல் ஜெபம் பண்றாரு, தேவன் எதை கொடுக்கிறாருங்க? மின்னலையும் மழையையும் கொடுக்கிறார். எலியா தேவன்கிட்ட ஜெபம் பண்றாரு. 3 வருஷமும் 6 மாதம் என்ன செய்யலங்க? மழை பெய்யல. கருத்தாய் ஜெபம் பண்ணினா தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? வானத்தை அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெபம் பண்றாரு, தேவன் என்ன கொடுக்கிறாருங்க? மழை. யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான். இன்னைக்கு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களே விஞ்ஞானத்துல, தண்ணி அப்படியே மேல போகுது, போய் குளிர்ந்து மழையை கொட்டுதுங்க. தேவன் எங்கே சொல்லி பாருங்க. யோபு புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27, 28 பாருங்க. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார். எப்படி ஏற பண்றாரு பாத்தீங்களா? எல்லாம் ஆவியா போகுதுன்றான். அதை ஏற பண்றதே யாருதாங்க? தேவன் தான் ஏற பண்ற. சொல்ல பாருங்க, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையை சொரிகிறது. யோபுல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்படி தண்ணி ஆவியாகி மேல போகுது அப்படிங்கிறது யோபுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா அவருக்கு சொன்னது யாரு? சிருஷ்டிகர். எப்படி மழை பெய்யுதுங்கிறத யார் மூலமா சொல்றாருங்க? யோபு மூலமா சொல்றாரு. தண்ணி அப்படியே ஆவியாகுதான். தேவன் சொல்ற நீர் துளிகளை அப்படி சொல்ல பாருங்க, அணுவை போல் ஏற பண்ணுகிறார்.
அந்த மேல போய் எப்படி கொட்டுதாமா? மழையாக பெய்ய பண்ணுகிறார். யோபு புஸ்தகம் 36:28 பாருங்க. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. நாம் ஏன் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், தேவன் இதையெல்லாம் செய்யறார். தேவன் சிருஷ்டிகரா இருக்கிறதுனால, இவை எல்லாவற்றையும் செய்யறதுனால, அதை தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க? வெளிப்படுத்திக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எங்க மழை வேணா எதை வளருங்க? மரத்தை வளருங்கன்றாங்க. மழை வேண்டும் என்றால் எது வளர்க்கணும்? மரம் வளர்க்கணும். மரம் வளர்த்தாதான் எது பெய்யும்? மழை பெய்யுன்றான். அது உண்மையா? மரம் இருந்தாதான் மழை பெய்யும். பாருங்க, நம்முடைய மரம் இருக்கு இல்லைங்களா, தண்ணிய பூமியில இருந்து தண்ணி என்ன செஞ்சுக்கிறோம்? நல்லா உறிஞ்சிக்கிறோம். ஒரு 100 லிட்டர் தண்ணி வந்து அது உறிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணி என்ன பண்ணிக்கிறோங்க? தன்னுடைய வேருக்கு தன்னுடைய இதுக்காக எடுத்துக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணிருங்கன்னா அது ஆவியாக்கி விடும். என்ன பண்ணிருங்க? அது ஆவியாக்கிடும். அந்த இலைகள் மூலமாக என்ன பண்ண? ஆவியாக்கிடும். அதான் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நிறைய மரம் வளர்த்தோம்னா பூமியில கூடிய தண்ணி எல்லாம் அது என்ன செய்யுங்க? உறிஞ்சு அது என்ன பண்ணும்? ஆவியாக்கி விட்டுரும். அதான் நிறைய நீங்க மரம் வளர்த்தீங்கன்னா மழை பெய்யுன்றான். சரி, அது தேவன் அப்படி ஒரு சிருஷ்டிப்பதில் வச்சிருந்தாலும் கூட மரம் இருக்கிறதுனாலதான் மழை பெய்யும். ஏசாயா 44:14 அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கருவாளி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பெலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளர செய்யும். மரத்தை வளர வைக்கிறது எதுதாங்க? மழைதான் வளர வைக்கும். மரம் இருக்கிறதுனால மழை வருதா? மழை வர்றதுனால மரம் வளருதா? மழை வர்றதுனால மரம் என்ன ஆகுதுங்க? அது செய்யறது யாரு? தேவன். எத்தனை மரத்தை நீங்க வெட்டுங்க, தேவன் என்ன செய்வாருங்க? நீங்க ஒரு ஒரு கன்றை கொண்டு நட்டீங்கன்னா தேவன் என்ன செய்வார்? தேவன் அதுக்கான தண்ணீர் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார். நீங்க வீட்டுல வந்து செடி வளர்க்குறீங்க, அதுக்கு கரெக்டா நேர தண்ணி ஊத்துறீங்க. காடுகள்லாம் அவ்வளவு கோடிக்கணக்கான மரங்கள் செடிகள்லாம் இருக்கு, தண்ணி ஊத்துறது யாரு? யாருங்க ஊத்துறா? தேவன் தான் ஊத்துறார் மழையின் மூலமாக. உபாம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19-20 பாருங்க. நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போட்டிருக்கும் போது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக, அவைகளின் கனி நீ புசிக்கலாமே. ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள். தேவன் சொல்றாரு, மரத்தை என்ன செய்யாதீங்க? வெட்டாதீங்கன்ற. அது உங்களுக்கு என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும்னு சொல்றேன். மரத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? தேவன் எப்பயே சொல்லிட்டாரு, உபாம புஸ்தகத்திலேயே அவர் சொல்லிட்டார், மரத்தை என்ன பண்ணக்கூடாது? வெட்டக்கூடாது. 20 வசனம் பாருங்க. புசிக்கிறதுக்கேற்ற கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம். ஒரு மரம் வந்து சரியில்லாத மரமா இருக்கு, கனி கொடுக்காத மரம் என்ன செய்யலாம்? அது நீ வெட்டணும். கனி கொடுக்கிற மரத்தை என்ன செய்யாத? வெட்டாதுன்றார். இன்னைக்குதான் சொல்றாங்க கவர்மெண்ட்ல மரத்தை என்ன பண்ணக்கூடாது. ஆனா அவங்க சொல்லிட்டு இருக்க மரத்தை வெட்டுறது யாரு? அவங்கதான் வெட்டுறாங்க. மரம் வந்து நிழல் கொடுக்கக்கூடியது, கனி கொடுக்கக்கூடியது எல்லாமே அதுல இருக்கு. தேவன் சில மரத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? கனி கொடுக்கக்கூடிய மரத்தை என்ன செய்யக்கூடாது? வெட்டவே கூடாது. தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் மீது என்ன கூறாருன்னா அன்பு கூறுறார். சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 9-10 பாருங்க. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தேவன் வந்து பூமியை விசாரிக்கிறாரா, அதுக்கு என்ன பாய்ச்சுறாருங்க? நீர் பாய்ச்சுறாராம். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தானியத்துக்கு தக்கதாய் அதன் படை சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதித்திருக்கிறீர்.
பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எப்படிதான் போஷிக்கப்படுறாங்க? மழையினாலதான் போஷிக்கப்படுறாங்க. எதனால போஷிக்கப்படுறாங்க? மழையினால. மழை இல்லைன்னா என்ன ஆகும்? பூமி என்ன ஆயிருங்க? வறண்டு போயிரும். சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம போயிரும். ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? மழை அதுவா வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. பிரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதும் இல்லை. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் தேவன் என்ன கொடுக்கிறாரு? எப்ப நமக்கு மழை தேவைப்படுதோ அப்ப என்ன கொடுக்கிறாருங்க? மழையை கொடுக்குறாரு. முன்மாறி பின்மாறின்னு சொல்றாருங்களா? முன்மாறின்னு என்ன அர்த்தம்? தானியங்களை விளைப்பதற்கு முன்பதாக என்ன கொடுக்கிறாருங்க? மழையை கொடுக்கிறாரு. தானியங்கள் விளைந்து வெளியே வருகின்ற பொழுது என்ன கொடுக்கிறாரு? முன்மாறி பின்மாறி. தேவன் ஏன் செய்யறாரு? நம்மிடத்துல அவர் என்ன கூறுறாருங்க? அன்பு கூறுறாரு. பல பேர் சொல்றாங்க, ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிரும்? எல்லாமே மழை பெய்யாதபடிக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடும். நடக்குமா? மரம் இல்லை என்றால் மழை வராதுன்றான். தேவன் சொல்றாரு, நான் அதை என்ன செய்யறேன்? பெய்ய பண்றேன். மரமே இல்லை என்றால் மழை வராதா? வருமா? வராதுங்களா? யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷர் சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி. மனுஷன் குடி இருந்தாலும் குடி இல்லாமற் போனாலும், வனாந்தரமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, தேவனால் எதை கொடுக்க முடியும்? மழையை. சொல்ல பாருங்க, மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி. தேவன் என்ன கொடுக்க முடியுங்க? மழையை கொடுக்க முடியும். தேவனால் மழையை தடுக்க முடியும். ஆமோஸ் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். தேவனால் மழை என்ன செய்ய முடியுங்க? தடுக்க முடியும். அறுப்பு காலம் வர்றதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா மழையை தடுத்துட்டார். மழையை தடுத்ததுனால பயிர்ல என்ன ஆயிரும்? எல்லாமே காஞ்சு போயிடும். தேவன் சொல்ல பாருங்க, மழையை தடுத்தேன், ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். அவங்க சொல்லலைங்களா? பிரதர், ஈரோட்டுக்கு அந்த பக்கம் நல்ல மழை பிரதர், ஆனா எங்க மழை பெய்யல. நம்பர் கடத்த என்ன செய்யல? தேவன் என்ன செய்யறாரு? அதெல்லாம் தடை பண்றாரு. எங்க மழை கொடுக்குன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு சொல்ற. பாத்தீங்களா? அழகா சொல்ற பாருங்க. ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிடுச்சு. செய்யறது யாருங்க? தேவன் தான் பண்ற. தண்ணி அப்படியே மேல போய் மழையா கொட்டுதுன்னா எல்லா பக்கம் கொட்டணும் இல்லைங்களா? ஏன் ஒரு பக்கம் கொட்டுது, இன்னொரு பக்கம் ஏன் கொட்ட மாட்டேங்குது? ஏன் வனாந்தரமா ஏன் மழை இல்லாம கிடக்குது? மனுஷ சஞ்சரிக்கக்கூடிய இடம் ஏன் நிறைய இடங்கள் மழை இல்லாமல் இருக்குது? காரணம் என்ன? தேவன் தான் பண்ற. தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம். இந்த அறிவியல், சயின்ஸ், இந்த மாதிரி காரியங்களுக்கு போய் நம்மளுடைய இதயத்தை என்ன பண்ணக்கூடாது? எடுத்துருக்கணும். நீங்க சயின்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க 100க்கு 99% என்னதான் போதிப்பாங்க? பொய் தான் போதிப்பாங்க. அவங்களுடைய உபதேசம் என்னதான்? பரிணாம வளர்ச்சி. இல்லைங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைக்கும். பாருங்க, நோவாவுடைய காலகட்டம் வரைக்குமே தேவன் எதை கொடுக்கலங்க? மழையை கொடுக்கணும். சரி, மழையை தேவன் கொடுக்கல, இந்த பயிர் வகையெல்லாம் எப்படி விளைஞ்சது? பனி மாத்திரம் தான். பனி பயிர்னால எல்லாமே வளர்ந்துருமா? இப்ப ஏதேன் தோட்டம் இருக்குது.
ஏதேன் தோட்டத்துல அவ்வளவு மரங்கள், அவ்வளவு கனிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி வளர்ந்தது? மழை வந்ததுனால வளர்ந்தது. வாங்க வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஏதேன்ல அந்த செடி கொடிகள் மரங்கள்லாம் இருந்ததுங்களா, எப்படி வளர்ந்தது? நதி ஓடிச்சு. நதியின் தண்ணீர் எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு நதி ஓடுதுன்னா எங்க இருந்து வருதுங்க? மலையில இருக்கக்கூடிய அந்த பனிலாம் கரைஞ்சு என்ன ஆகுதுங்க, நதியை ஓடி வரும். அப்ப மழை இல்லாத காலகட்டத்திலும் நதிகள் ஓடி இருக்க. அந்த பெரிய நதி 4 ஆறுகளாக என்ன பண்ணிருக்குதுங்க, பிரிஞ்சுக்குது. இதெல்லாம் செய்யறது யாருங்க? தேவன் தான் பண்றாரு. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16, 17 பாருங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஏன் தேவன் சில தேசங்கள் மீது ஏன் மழையை பெய்ய பண்றது இல்லை? காரணம் என்ன? அவங்க யாரை சேவிக்கலங்க. தேவனை சேவிக்காம அந்நிய தேவர்களை சேவிக்கின்ற பொழுது தேவன் என்ன ஆகுறாரு? கோபமாகிறார். தேவன் கோபம் கொண்டு மழை பெய்யாதபடிக்கு வானத்தை என்ன பண்ணிடுறாருங்க, அடைச்சிடுறாரு. சில நாட்கள்ல சில நேரங்கள்ல நமக்கு மழை பெய்யாது நீங்க, சில வருஷங்கள்லாம். காரணம் என்ன? அது தேவனுடைய கோபம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது, தேவனுக்கு விரோதமா ஒரு தேசத்தார் பாவம் பண்றாங்கன்னா தேவன் வானத்தை என்ன பண்ணிடுவாரு? அடைச்சிடுவார். சொல்றாரு, அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், அவங்க தேவனிடத்துல ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே எங்களுக்கு மழையை கொடுங்க, நாங்க பாவம் பண்ணிட்டோம், தேசத்துக்கு என்ன கொடுங்க, மழையை கொடுங்கன்னு சொல்லி மனம் திரும்பி தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு அவங்க ஜெபம் பண்றாங்கன்னா தேவன் என்ன செய்யணும்? தேசத்துல மழையை கொடுங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 பாருங்க. பாருங்க, மழையே இல்லைன்னா கூட தேவனால் தண்ணீர் தர முடியுமா? அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க, வாய்க்காலை வெட்டி விடுங்கன்ற. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாய்க்காலை வெட்டி விடுங்க, மழையும் பெய்யாது, காற்று அடிக்காது. ஆனால் உங்களுக்கு உங்கள் ஆடு மாடுகளுக்கும் என்ன உண்டாகும்? தண்ணீர் உண்டாகும். மழை இல்லாமல் தண்ணி வருமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20 வசனம் பாருங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்து வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேவன் என்ன கொடுக்கிறாருங்க? தண்ணி கொடுக்குறாரு. மழை இல்லாவிட்டாலும் தேவன் என்ன கொடுக்க முடியும்? தண்ணீர் கொடுக்கணும். அப்ப மரம் வளர்க்கறதுனால மழை வருதா? அது கொடுக்கறது யாருங்க? தேவன் தான் கொடுக்கும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து அதிகமா போதிச்சுட்டே இருக்கும். உலகம் பரிணாம வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிச்சுட்டே இருக்கிறோம். வானவில நம்ம பாக்குறோம். அந்த வானவில் ஏன் ஏற்பட்டது? நோவாவுடைய காலத்துல தேவன் சொன்ன, இனிமேல் ஜலப்பிரளயத்தான் என்ன செய்ய மாட்டேன், உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி தேவன் எதை வச்சுக்கிறாரு? வானவில். வானவில் வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? தேவன் இதை நமக்காக தான் என்ன பண்ணிக்கிறாரு, வச்சுக்கிறாரு. உலக கல்வியை படிங்க, படிச்சு பேப்பர்ல எழுதிருங்க, அவ்வளவு என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. வேத வாக்கியத்தை படிங்க, இறுதியில் என்ன செய்யுங்க, அதை விதையுங்கள்.
இருதயத்துல நீங்க விதைச்சீங்கன்னா அது எப்படி பலன் கொடுக்கும்? 30, 60, 100 பலன். உலக கல்வி நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த பலனையுமே தராது. தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு ஜீவ ராசிகளையும் எப்படி போஷிக்கிறாரு? அற்புதமா போஷிக்கிறார். தேவன் மழையை பெய்ய பண்றதுனாலதான் காட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் எல்லாம் எப்படி இருக்கு? ஜீவனோடு சந்தோஷமாகறான். செழிப்பான காலங்களை கொடுத்து நம்முடைய இருதயத்தை எப்படி வச்சுக்கிறாருங்க? சந்தோஷமா வச்சுக்கிறேன். ஆனா பரிணாம வளர்ச்சி என்ன சொல்லுது? மழை அதுவா பெய்யும். பூமியில இருந்து தண்ணி ஆவியாகி மேல ஏறணும்னா கூட யாருடைய தயவு தேவைங்க? தேவனுடைய தயவு. இங்க கடல்ல பிரயாணம் செய்யக்கூடியவங்க நீங்க பார்த்துருக்கு. ஒரு மேகம் அப்படியே வருது, கீழே இருந்து தண்ணி என்ன செய்யுதுங்க? உறிஞ்சி மேகத்தை அப்படி உறிஞ்சி எடுக்குது. ஆவி ஆகல. ஒரு மேகம் தண்ணீர் என்ன செய்யுதுங்க? உறிஞ்சி மேல செய்யறது யாரு? தேவன் தான் பண்ற. சகலத்தின் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி அவர் பண்றார். சகலம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? தேவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. மழை எங்க பெய்யணும், எங்க பெய்யக்கூடாதுன்னு முடிவு பண்றது யாரு? தேவன் தான் முடிவு பண்ண. மழையை கொடுக்கும் போது தேவனுக்கு என்ன செலுத்தணும்? நன்றி செலுத்தணும். அறிவியல் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு அறிவியலை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறவே கூடாது. நாம் எப்பொழுதும் யாராவது அன்பு கூறணும்? தேவனையும் அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டது உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தன்மை சொல்லியிருக்கிறார். ஆமாம்.